ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய இரும்பு கடைக்கு போயிட்டு அங்கே கிடக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்மளால் சரி பண்ண முடியுதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பவர் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக எடுத்து வந்து அதை நம்மளால் சரி பண்ண முடியுதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இரும்பு கடைக்கு போயிட்டு நம்ம என்னென்ன பொருள் வந்து நமக்கு மாட்டுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இரும்பு கடையில் போனோன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேன் வந்து கிடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குட்டி குட்டியாக சோலார் ஃபேனல் வந்து கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபேன் வந்து இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர்லாம் அதிகமாக கிடந்துச்சுங்க. அந்த ஒயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் வந்து ஒன்று இருந்துச்சு, அதையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் போய் பார்த்தோன்னே நமக்கு ஒரு எமர்ஜென்சி லைட் வந்து கிடச்சிச்சிங்க. பார்க்க கொஞ்சம் லுக் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ ட்ராப்பரும் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இது எல்லாத்தையும் தான் நம்ம மொத்தமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ இதிலலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரில. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேனை தாங்க சரி பண்ண போகிறோம். இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கடையிலேருந்து 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தூசியும் அழுக்குமாக தான் இருக்குது. இதை நம்ம பிறகு வந்து கலட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இது கண்டிஷன் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இதை ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஃபஸ்ட்டு இந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை வந்து இப்போ கொடுத்து பார்ப்போம். இப்போ அந்த பின்னை சொருகி பார்த்தோன்னே நமக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை. ஆனால் ஆன் பண்ணி பார்த்தா அந்த லைட் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, இந்த ஃபேன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த கீழே உள்ள சுவிட்சை வந்து நான் திரும்பி பார்த்தா ஃபேனும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு ஃபேனும் அதில் உள்ள லைட்டும் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது. ஆனால் இது சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நேரம் நம்ம சார்ஜ் போட்டு பிறகு வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். 1 hour later. இப்போ இதை கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் பேட்டரி தான் போயிடுச்சு போல். ஸோ அதனால் இதை உள்ள கழட்டியே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேனை கழட்டுறதுக்காக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அந்த 4 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த மூடி வந்து கழட்டி எடுத்துப்போம். இப்போ உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பேட்டரி போயிருக்கும். ஏன்னா இந்த லெட் ஆசிட் பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து லைஃப் வந்து வராது. சரி, எதுக்காக இருந்தாலும் நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் செக் பண்ணி பார்த்தா 1 வோல்ட்டு கூட இல்லைங்க. அப்போ கன்ஃபார்ம் நமக்கு பேட்டரி தான் போயிருக்கும். அடுத்ததான் இந்த சர்க்யூட் போர்டு வந்து நல்லா இருக்கா, அந்த சர்க்யூட் போர்டில் வந்து பேட்டரிக்கு கரண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் சார்ஜரை சொருவிட்டு அதுக்கப்புறம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேங்க. வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக தான் வருது. அப்போ கண்டிப்பாக நமக்கு பேட்டரி தான் போயிருச்சு. இப்போ அந்த பேட்டரி வந்து நம்ம லேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேனெல்லாம் நல்லா டிஸ்மேண்டில் பண்ணி அதில் உள்ள தூசி அழுக்கெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் 2-3 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த போர்டு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கழட்டி எடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபேனில் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அதை கழட்டி நம்ம லூஸ் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததான் அந்த ஃபேனோட கவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம லூஸ் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததான் அந்த ஃபேனோட ஸ்டாண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேலே ஒரு ஸ்க்ரூவும் அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனில் உள்ள எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக கழட்டி வந்துடும். இப்போ அந்த ஃபேனில் உள்ள கவரை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துருவோம். இப்போ அந்த ப்ரொப்பலரில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. இப்போ அந்த ப்ரொப்பலரை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த மோட்டர்லேருந்து தனியாக கழட்டி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, நம்ம ஃபேனை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொப்பலரில் உள்ள தூசியெல்லாம் நம்ம ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்லேயும் நிறையா தூசியாக இருக்குது. அதையும் நம்ம ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பொருளையும் வந்து நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ரொப்பலரை அந்த மோட்டர் கூட வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபேனோட கவரை வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூ 2-3 இருக்குது, அதெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததான் அந்த ஃபேனை அப்படியே தூக்கி அந்த ஹேண்டில் வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நம்ம டைட் பண்ணிப்போம். அடுத்ததான் நம்ம இந்த சர்க்யூட் போர்டெலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சர்க்யூட் போர்டெலாம் எந்தெந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ இந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கு பொதுவாக நம்ம இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த லித்தியம் அயன் பேட்டரி அந்த சர்க்யூட் போர்டு கூட வச்சு கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்துப்போம். இப்போ அந்த லித்தியம் அயன் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபேன் கூட வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக அந்த மூடியை போட்டு அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃபேனை சார்ஜரில் சொருவி சார்ஜ் போட்டு விட்டு நமக்கு லேட்டாக வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். 1 hour later. ஓகேங்க, நம்ம இப்போ சார்ஜ் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த லைட் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே அந்த ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபேனை ஆன் பண்ணி பார்த்தா நமக்கு சூப்பராக வந்து ஓடுதுங்க. இதுக்கு நம்ம எந்த செலவுமே பண்ணலாங்க. நம்ம இரும்பு கடையிலேருந்து 150 ரூபா கொடுத்தது மட்டும் தான் செலவு. மற்றபடி நம்ம வீட்டில் உள்ள ஜாமான் வச்சு இதை ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த வாட்டர் டிஸ்பென்சரை தாங்க நம்ம சரி பண்ண போகிறோம். இதை இரும்பு கடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இது சார்ஜ் ஏறுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சார்ஜரில் சொல்லி பார்த்தாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரி, இதை நம்ம கலட்டி தான் பார்க்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இது கீழே 2
2 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அதை லூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கழட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதில் உள்ள பைப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருவா ஏறி இருக்க மாதிரி இருக்குது. இதை நம்ம பிறகு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குங்க. உள்ளே எல்லாம் ஷார்ட் ஆகி போயிருக்கு. ஸோ இதனால கூட இது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். இப்போ அந்த மோட்டர்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு 5 வோல்டேஜ் சப்ளை கொடுத்து பார்க்குறேன். அந்த மோட்டர்லாம் சூப்பராக ஓடுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைட் எரியுது. அந்த மோட்டரும் சூப்பராக வந்து ஓடுது. அப்போ மோட்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ கண்டிப்பாக அந்த போர்டு தான் நமக்கு காலியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ அந்த மோட்டரோட அதை செட்டாக கழட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா துரி ஏறி போய் தான் கிடக்கு. நம்ம இந்த பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அதோட அந்த போர்டை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அதில் உள்ள சுவிட்சை நம்ம கழட்டி எடுத்துருவோம் தனியாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் நம்ம சுவிட்சை பேத்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ப்ளக்ஸ் குயிக்கை கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இப்போ அந்த ப்ரெஸ்ஸிங் சுவிட்சை அதுக்கு மேலே வச்சு ஒட்டி எடுத்துப்போம். இப்போ அந்த சுவிட்சிலேருந்து வர ஒரு ஒயரை வந்து அந்த மோட்டரோட டெர்மினலில் வச்சு நல்லா சால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக நான் ஒரு டைப் சி சார்ஜிங் மாடியூல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த சார்ஜிங் மாடியூலை நம்ம இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த லித்தியம் அயன் பேட்டரியை நம்ம அந்த சார்ஜிங் போர்டோட ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து அந்த இன்புட்டில் வச்சு சால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அந்த பேட்டரியை அந்த நம்ம பழைய பேட்டரி இருந்த இடத்துல வச்சுட்டு அந்த போர்டை அந்த பழைய போர்டோட சேர்த்தாப்பில் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துப்போம். அடுத்ததாக அந்த சுவிட்சிலேருந்து வர இன்னொரு ஒயரை அந்த சார்ஜிங் மாடியூலில் அவுட்புட்டில் வச்சு நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக ஒரு ஒயர் பீஸ் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஒரு எண்டை வந்து அந்த மோட்டரில் வச்சு சால்டரிங் பண்ணிப்போம். இன்னொரு ரெண்டா அந்த சார்ஜிங் மாடியூலில் அவுட்புட்டில் வச்சு நம்ம சால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அந்த வாட்டர் டிஸ்பென்சரோட கவரை உள்ளே வச்சுட்டு அதுக்கான 2 ஸ்க்ரூவை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டியூப் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு புது டியூப் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த டியூப்பை அந்த வாட்டர் டிஸ்பென்சரோட அடியில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம வாட்டர் டிஸ்பென்சரை ஆன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. கடைசியாக அந்த வாட்டர் டிஸ்பென்சரோட பைப்பை சொல்லிட்டு இதை கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுருவோம். இதை வீடியோட எண்டில் வந்து இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடுத்ததான் இந்த எமர்ஜென்சி லைட்டை தாங்க நம்ம சரி பண்ண போகிறோம். இது பார்க்க லுக் வந்து நல்லா புதுசாகவே இருக்குது. இதை இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட கண்டிஷன் வந்து இருக்குது. ஆனால் இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கரண்டில் செக் பண்ணலாம் பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்து ஸ்லீவ் எடுத்துப்போம். இப்போ இதை கரண்டில் சொல்லி செக் பண்ணலாம் பார்த்தா அதில் உள்ள லைட்டு வந்து 2 லைட்டுமே எரியுதுங்க. அதாவது சார்ஜிங் லைட்டும் எரியுது, சார்ஜ் ஃபுல்லான லைட்டும் எரியுது. ஆனால் ஆன் பண்ணி பார்த்தா லைட்டு ஆனாகவே ஆகலை. அப்போ இதை கலட்டி தான் உள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4-5 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூவெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம லூஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அந்த லைட்டோட கவரை கலட்டிட்டு உள்ளே பார்த்தா அந்த சர்க்யூட் போர்டு அதுக்கப்புறம் பேட்டரிலாம் நல்லா புத்தம் புதுசாக இருக்குங்க. சரின்னா அதை உத்து உள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியுது அந்த சர்க்யூட் போர்டில் ஒரு சில காம்பனன்ட் வந்து கருகி போயிருக்கு. சரி பேட்டரியில் சார்ஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். பேட்டரிலையும் சுத்தமாக வோல்டேஜ் இல்லை. இப்போ அந்த சர்க்யூட் போர்டில் கருகி போன காம்பனன்ட்டோட வேல்யூ தெரிஞ்சால் கூட நம்ம புதுசாக மாற்றிடலாம். பட் அதில் உள்ள வேல்யூலாம் தெரியல, அந்த அளவுக்கு வந்து கருகி போச்சு. ஸோ அதனால் இந்த போர்டை வந்து நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் உள்ள ஒயர்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த போர்டையும் பேட்டரி வந்து தனியாக கழட்டி எடுத்துருவோம். அடுத்ததாக ஒரு பவர் அவுட்புட் இன்புட் கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன போர்டு வந்துருக்கு. அதில் உள்ள ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அதையும் தனியாக கழட்டி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டை சரி பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் இதே மாதிரி இப்போ லைட்டில் வந்து இன்னொரு போர்டை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த சர்க்யூட் போர்டும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குங்க. ஆனால் வேல்யூ எல்லாம் கரெக்டாக தான் வரும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம வேறு இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த போர்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்த வந்து நம்ம சரி பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒயர் கட்டரை வச்சு அதில் நீட்டிட்டு இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சர்க்யூட் போர்டை வச்சா கரெக்டாக உட்காருது. ஆனால் அந்த சுவிட்ச் போடுற இடத்துல வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சோட அளவு மட்டும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டு அந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் நம்ம ஆக்செப்ட் லைட்டை யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கான ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற சர்க்யூட் போர்டை வந்து நம்ம பழைய போர்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இடம் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கவரோட சைடில் ஒரு ஹோல்ஸை போட்டு அதில் வச்சு அந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த லைட்லேருந்து வர ஒயரை அந்த பெரிய சர்க்யூட் போர்டில் உள்ள ஒயர் கூட நம்ம கனெக்ஷன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதுக்கான மெயின் ஒயரே நம்ம ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணும்ல போர்டு, அந்த போர்டு கூட வச்சு நம்ம கனெக்ஷன் பண்ணிப்போம். இப்போ கனெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப்பை போட்டு நல்லா சுற்றி எடுத்துப்போம். அடுத்ததாக பேட்டரியும் உள்ளே வச்சுட்டு அதுக்கான ஒயரையும் வந்து நம்ம கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சுலேஷன் டேப்பை போட்டு நல்லா சுற்றி எடுத்துப்போம். ஃபைனலாக நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான கவர் அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். ஓகேங்க, நம்ம லைட்டை வந்து நம்ம ஒரு வழியாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இதை கரண்டில் நம்ம சொருவி இது சார்ஜ் ஏறுதான்னு பார்த்தோம். அந்த சார்ஜிங் இண்டிகேஷன்லாம் நல்லா தான் எரியுது. இப்போ இது கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும். இது ஃபுல்லாக சார்ஜ் ஏறுதா கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் வந்து பார்த்துருவோம். ஓகே.
அடுத்ததான் இந்த மஸ்கிட்டோ ட்ராப்பர் தாங்க நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கடையிலேருந்து 100 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னுலாம் தெரியலைங்க. ஸோ அதனால் நான் கரண்டில் சொருவிட்டு ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம கலாட்டி தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த ட்ராப்பரை அப்படியே நம்ம திருப்பி பார்த்தோம்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை அப்படியே கழட்டி பார்த்தோம்னா நமக்கு மேலே உள்ள பாட்டை வந்து தனியாக கழட்டின்னு வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தூசியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி பார்த்தா தான் தெரியுது இதில் ஒரு ஒயர் வந்து விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதில் ஒரு கெப்பாசிட்டர் இருந்துருக்குங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அது என்ன வேல்யூன்னு தெரிஞ்சால் கூட நம்ம அந்த கெப்பாசிட்டரை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடலாம். பட் அது என்ன வேல்யூனே தெரியல. சரி, ஓகே, நம்ம இந்த போர்டை வந்து இப்போதைக்கு சரி பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கு வந்து வேறு ஐடியா வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் போர்டில் வர ஒயர்லாம் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஒயரே 2 ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணி அந்த ஒயரை வந்து கழட்டி விட்டுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கிட்டோ ட்ராப்பர் அப்படியே பின்னாடி திருப்பிட்டு அதில் உள்ள ஃபில்டரை வந்து நம்ம தனியாக திருவி கழட்டி எடுத்துருவோம். இப்போ அந்த மஸ்கிட்டோ ட்ராப்பரில் சிக்கிற கொசெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 12 வோல்ட் டிசி பேன் தாங்க கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பிறகு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பார்ட்டையும் தனியாக கழட்டி எடுத்துருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்லேயும் 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபேனை வந்து தனியாக கழட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்ம மஸ்கிட்டோ ட்ராப்பரோட எல்லா பார்ட்ஸையும் நம்ம தனித்தனியாக கழட்டி பிரித்து எடுத்துட்டோம். இப்போ கழட்டி எடுத்த பார்ட்ஸெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி எல்லா பார்ட்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பார்ட்ஸையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் 12 வோல்ட் டிசி சப்ளை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் வந்து சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ ஃபேன்லலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் யூவி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூவி லைட் இருக்கனால தான் நம்ம அந்த கொசெல்லாம் அட்ராக்ட் ஆகி இதுக்குள்ள வந்து மாட்டோம். இப்போ அந்த யூவி லைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதுக்கும் 12 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்த்தா இதில் உள்ள லைட் வந்து சூப்பராக எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ அந்த மஸ்கிட்டோ ட்ராப்பரில் உள்ள 2 முக்கியமான பார்ட்டு நல்லா தாங்க இருக்குது. அப்போ இதை ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ரீஅசம்பிள் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேனை தாங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபேனை இருந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். அடுத்ததான் இந்த யூவி லைட் செட்டப்பை அந்த ஃபேனோட மேல் பக்கமாக வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூவை கீழ் பக்கமாக போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த யூவி லைட்டுக்கான ஒயரையும் அந்த ஃபேனுக்கான ஒயரையும் ஒன்றா பேரலாக நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்து முறுக்கி எடுத்துப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை போர்டுக்கு பொதுவாக நம்ம இந்த 12 வோல்ட் சார்ஜர் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஜாக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜாக்கை அந்த மூடியோட மேல் பக்கம் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அந்த ஃபீமேல் ஜாக் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துப்போம். இப்போ அந்த ஃபீமேல் ஜாக்கை அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு லாக் பண்ணிப்போம். இப்போ அந்த ஃபீமேல் ஜாக்லேருந்து வர ஒயரை அந்த லைட்டு அதுக்கப்புறம் ஃபேனில் உள்ள ஒயர் கூட சேர்த்தாப்பில் வச்சு நம்ம முறுக்கிப்போம். இப்போ இது எல்லாம் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப்பை போட்டு நல்லா சுற்றி எடுத்துப்போம். இப்போ அந்த மூடியை மாட்டிட்டு அதுக்கான 3 ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ அந்த அடிப்பக்கம் பாட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபில்டரை மாட்டிட்டு அந்த ஃபில்டர் செட்டப்பை அப்படியே நம்ம அந்த மஸ்கிட்டோ ட்ராப்பருக்கு கீழே வச்சு லாக் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, நம்ம மஸ்கிட்டோ ட்ராப்பருக்கான வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் வந்து பார்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரை தாங்க நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஆனால் இதில் உள்ள ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா எலி கடிச்சு தனித்தனியாக துண்டாக்கிருச்சு. சரி, இதை ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பீக்கரோட அடிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக அந்த ஸ்பீக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம திருப்பில் யூஸ் பண்ணி நம்பி எடுத்துப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம லூஸ் பண்ணி இப்போ கழட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்பீக்கர் வந்து தனியாக கழண்டு வந்துருச்சு. இப்போ அதில் கட்டான ஒயர்லாம் நம்ம தனியாக கழட்டி எடுத்துருவோம். அடுத்ததாக இன்னொரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரை நம்ம அதே மாதிரி கழட்டி எடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த கவரையும் கழட்டிட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்களா, அதை வந்து கழட்டி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து ஓட்ட விழுந்திருக்கு. ஒரு ஸ்பீக்கர் தான் நமக்கு நல்லா இருக்கு, இந்த ஸ்பீக்கர் வந்து போச்சுங்க. ஸோ அதனால நம்ம 2 ஸ்பீக்கரையும் ஒன்றா செட்டாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகேங்க, இதில் உள்ள சர்க்யூட் போர்டு வந்து இப்போ நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 5 வோல்ட் இன்புட் சப்ளை வந்து நம்ம கொடுத்து பார்க்க போகிறோம். இப்போ சப்ளை கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்த்தா நம்ம அதில் உள்ள லைட் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த போர்டு வந்து நல்லா தான் இருக்குது போல். ஆனால் அந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம 2ஐயும் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு போதாக நம்ம வேறு ஸ்பீக்கர் வந்து வச்சிருக்கோம், அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அந்த சர்க்யூட் போர்ட்லேருந்து பழைய ஸ்பீக்கரை டீசால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். இப்போ டீசால்டரிங் பண்ண அதே இடத்துல நம்மளோட புது ஸ்பீக்கரை வச்சு சால்டரிங் பண்ணிப்போம். அடுத்த 2ஆம் ஸ்பீக்கருக்கான ஒயர் வந்து இதில் கட் ஆயிருக்கு. அதில் உள்ள ஒயரே நம்ம டீசால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான ஒயர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒயரை தான் நம்ம இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ஒயரை வந்து நம்ம அந்த போர்டு கூட வச்சு சால்டரிங் பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்கான ஒயர் வந்து கட் ஆகி போயிருக்கு. அதில் உள்ள ஒயரையும் நம்ம டீசால்டரிங் பண்ணி எடுத்துருவோம். ஓகேங்க, இந்த ஒயரை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்தாச்சு.
இப்போ இந்த ஒயருக்கு பொதுவாக நான் இன்னொரு ஒயர் வந்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம பிறகு வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அடுத்ததாக அந்த ஸ்பீக்கருக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக நான் ஒரு யூஎஸ்பி கேபிள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதே நம்ம பிறகு வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது ஸ்பீக்கருக்காக ஒரு ஒயரை லென்த்தாக வச்சு சால்ட்ரிங் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒயரை நம்ம ஸ்பீக்கரோட கவருக்கு வெளியில் விட்டு எடுத்துப்போம். இப்போ பவர் கொடுக்கறதுக்கான யூஎஸ்பி கேபிளை அந்த கவரோட உள்ளே விட்டு வெளியில் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆடியோ இன்புட்டுக்கான ஒயரை வந்து நம்ம உள்ளே விட்டு வெளியில் எடுத்துப்போம். இப்போ அந்த பவர் சப்ளை கொடுக்கறதுக்கான ஒயரை அந்த போர்டில் வச்சு கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ இன்புட்டுக்கான ஒயரை வந்து அந்த போர்டு கூட வச்சு நல்லா சால்ட்ரிங் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அந்த ஸ்பீக்கருக்கான ஒயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த போர்டை அந்த ஸ்பீக்கரோட கவரை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் குளூக்கனை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிப்போம். அதுக்கப்புறம் இதில் உள்ள ஸ்பீக்கரை அந்த கவருக்கு மேல் பக்கமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் குளூக்கனை யூஸ் பண்ணி அந்த ஸ்பீக்கரை வச்சு அதில் வச்சு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கான ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபைனலாக அந்த ஸ்பீக்கருக்கான கவரை மாட்டிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. அடுத்ததாக இந்த ஸ்பீக்கர்லேருந்து இன்னொரு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை அந்த ஸ்பீக்கரை ஒட்டின மாதிரியே இதுக்கு மேலே வச்சு குளூக்கனை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிப்போம். அடுத்ததாக இந்த ரெண்டாவது ஸ்பீக்கருக்கான ஒயரை அந்த கவரோட பேக் சைடுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை அந்த ஸ்பீக்கர் கூட வச்சு நல்லா சால்ட்ரிங் பண்ணி எடுத்துப்போம். இப்போ அதே ஸ்பீக்கர் மாதிரி இந்த ஸ்பீக்கரில் உள்ள கவரெல்லாம் மாட்டிட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள பார்ட்டை வந்து நம்ம மாட்டிப்போம். அவ்வளோதான், நம்ம ஸ்பீக்கருக்கான வேலையும் வந்து முடிஞ்சு. இதையும் நம்ம வீடியோட கடைசியில் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். தாங்கள்ட்டு போட்டு முடிந்து விட்டது, பாலம் வேலை முடிந்தது. ஓகே, ஒரு வழியாக நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருளையும் வந்து சரி பண்ணிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனு, இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிட்டோம். இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா பேட்ரி மட்டும் தான் போயிருந்துச்சு. மற்றபடி இது கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அதனால் இதை வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, நைட் நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனு ஒரு ஆளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் பிடிச்ச வந்து எந்த டைரெக்ஷனில் வேணால் வச்சுக்கலாம், அது மாதிரி எந்த ஆங்கிளில் வேணால் செட் பண்ணிக்கலாங்க. அதனால் கொஞ்சம் யூனிக்காக இருந்தனால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டிஸ்பென்சருங்க, இது வந்து கொஞ்சம் சின்ன வேலை வச்சிருச்சு. அதாவது அதில் உள்ள போர்டு வந்து போச்சு, அதனால் நம்ம வேறு போர்டெலாம் மாற்றிருப்போம். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து நம்ம சார்ஜ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே பட்டன் இருக்கா, இதை ஆன் பண்ணால் போதும். ஓகே, ஆனால் ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க, இவ்வளோ தூரத்தில் சக் பண்ணி சூப்பராக இழுக்குது. வேறு லெவலில் வந்து இதை ரெடி பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணால் ஆன் ஆயிரும். அவ்வளோதான். இதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு லெவலு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை தாங்க நம்ம சரி பண்ணோம். இதுவும் கொஞ்சம் வந்து வேலை நமக்கு அதிகமாக வச்சிருச்சு. இதில் உள்ள போர்டெல்லாம் வந்து கொஞ்சம் போச்சு. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உள்ளே ஷார்ட் ஆகி போயிருந்துச்சு. அதனால் நம்ம வேறு போர்டு வச்சு இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஆன் பண்ணி எப்படி ஆன் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா ஓரளவு பிரைட்டாக தான் இருக்குது. இதில் 2 மோடில் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிம்மாக எரியும், அதுக்கப்புறம் நல்லா பிரைட்டாக வந்து எரியும். இது நமக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஓகே, அடுத்ததாக 4வது பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ ட்ராப்பர் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் போர்டு தான் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் இதை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். டேரெக்டாக நம்ம 12 வோல்ட் சப்ளை கொடுத்து ஓடுற மாதிரி. இப்போ இது வந்து பவர் சப்ளை கொடுத்து இது எப்படி ஓடுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த அடாப்டரை நம்ம ப்ளக்கில் வந்து சொருவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னை இதுக்கு மேலே அப்படியே சொருவிக்கிடுவோம். சொருவிட்டு சுவிட்சை போட்டு பார்ப்போம். மோட்ரு ஓடுது, ஆனால் அந்த யூவி லைட் வந்து எரியலைங்க. என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து எரிஞ்சிச்சு, இப்போ எரியலை. ஒரு வேளை போஞ்சிருச்சா என்னன்னு தெரில. இது பழசில், ஸோ அதனால் போஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஓடும். நான் இதை ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுதான் ஃபில்ட்ரு. இதில் தான் நமக்கு வந்து கொசெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபேன் வந்து ஓடுதுங்க, ஆனால் அந்த யூவி லைட் வந்து எரிய மாட்டேங்குது, ஏன்னு தெரில. என்ன பிரச்சனைன்னு தெரில. நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இது நம்ம வேறு யூவி லைட்டை தான் வாங்கி செட் பண்ணி பார்க்கணும். இதை வந்து நம்ம அப்புறமா செட் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்ஸ் ஒன்று வந்து போடுவோம். இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூவி லைட் எரியுதா, இந்த யூவி லைட்டுக்கு வந்து கொசுலாம் வந்து அட்ராக்ட் ஆகி உள்ளே வரும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபேன் சுற்றுதா, அந்த ஃபேன் சுற்றுறனால அந்த கொசு உள்ளே வரும்போது அப்படியே சக் பண்ணி கீழே இழுத்து இதில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம இதை எடுத்து அப்புறம் கொட்டிட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் மாட்டிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் பட் இந்த யூவி லைட்டு தான் ஒர்க் ஆகலை. இதுக்கு வந்து மெயினே இந்த யூவி லைட்டு தான். நம்ம வேணும்னா வேறு யூவி லைட்டு வாங்கி இதில் செட் பண்ணி அப்புறமா ஒரு ஷார்ட்ஸை வந்து போட்டுருவோம். அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரை தான் நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ இதை ஓட விடுறது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 5 வோல்ட் அடாப்டர் வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம பாட வைக்க முடியும். ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம ப்ளக்கில் சொருவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் மாதிரி ஒன்று போட்டிருந்தோமா, அதை வந்து நம்ம இப்போ இந்த சார்ஜரில் சொருவிக்கிடுவோம். சொருவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணோம்னா
ஆன் ஆயிரும். இதில் லைட் எரியுது, நீங்கள் கிட்ட வந்து தெரியும். கிட்டவா தெரியுதா? ஓகே, லைட்டை நமக்கு அந்த ஹம்மிங் சவுண்ட் வந்து கேட்குது. ஓகே, 2 ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபோனை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா பாடுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஜாக்கை நம்ம ஃபோனில் வந்து சொருகிடுவோம். சொருவிட்டு நம்ம பாட்டை வந்து ப்ளே பண்ணி ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, சவுண்டு நல்லா இருக்குங்க. சவுண்டு சூப்பராக இருந்திருக்கு. ஓகே, இதுக்கு மேலே போட்டால் நம்ம காப்பிரைட் விழுந்தாலும் விழுந்துடும். ஸோ அதனால் வேறு லெவல் வந்து ஒர்க் ஆகுதுங்க. நம்ம சரி பண்ணதில் இது ஒர்த்தான ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். இதை நம்ம பர்சனலாக வந்து யூஸ் பண்ண வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. ஆனால் ஒரு பொருளை வந்து நம்மளால் சரி பண்ண முடியலை. ஸோ அதனால் அதை வந்து சரி பண்ணி நம்ம ஷார்ட்ஸை வந்து ஒன்று போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.